சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். காலையில் எழுந்ததும் இந்த 4 தவறை செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். அது என்னென்ன தவறுகள், ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இரவு தூங்கும்போதே என்ன செய்வோம்? காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். என்னென்ன வேலைகள்லாம் நம்ம செய்யணும்? அப்படிங்கிறது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு ஏற்றவாறு ஒரு வரையறையுடன் தான் நம்ம தூங்க போவோம். அதற்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அலாரம் வைப்போம். அந்த அலாரம் படி தான் நம்ம எல்லாரும் எந்திரிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நெனச்சுக்கிட்டே தூங்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அத்தனை மணிக்கு அலாரம் எதுவுமே இல்லாமயே முழிப்பு வரும். அது ஏன்னா நம்ம மனசும், மூளையும் அந்த நேரத்தை தெரிந்து கொள்கின்றது, நம்மை எழுப்புகின்றது. ஒரு சிலர் அலாரம் வச்சு கூட எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு அலாரம் நீங்க தூங்கும்போது அடிக்கின்றது அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்க எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசும், மூளையும் எழுந்து விட்டது. ஆனா, அதையும் மீறி 2 நிமிஷம்பா, 3 நிமிஷம்பா, கொஞ்ச நேரம் தூங்குவோம், ஒரு 10 நிமிஷம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்க தூங்கும்போது, உங்க உடலும், மூளையும் சோர்வாகின்றது. எப்படி காலையில நம்ம சுறுசுறுப்பா எந்திரிச்சு வேலை செய்ய நேரத்துல நம்ம தூங்குறோமோ, அந்த நாள் முழுவதுமே நமக்கு அது சோம்பேறித்தனம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனால் அந்த நாள் முழுவதும் நீங்க நினைத்த காரியங்கள் முழுமையாக உங்களுக்கு நடக்காது. நம்ம தூங்குறப்ப தூங்கி முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே எந்திரிச்சு வருத்தப்படுவோம். "ஐயோ! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிருக்கலாமே!" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோம். இதனாலேயே நம்மளோட வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம முறையான நேரத்துல மேற்கொள்ளாமல் தாமதம்னு சொல்லி தாமதமாகிக் கொண்டே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. 2வது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்ததுமே அந்த சோர்வு போகணும், தூக்க கலக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்காக, முதல்ல நம்ம சூடா ஏதாவது டீயோ, காஃபியோ எடுத்து குடிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி செய்வோம். அது ரொம்ப பெரிய தவறு. இது ஆன்மீக ரீதியாவும் தவறு, அறிவியல் ரீதியாகவும் தவறு. நம்ம காலைல எழுந்ததுமே சூடான ஒரு காஃபியோ, டீயோ குடுக்கும்போது, நம்ம வெறும் வயித்துல நைட்டு ஃபுல்லா நம்ம சாப்பிட்ட உணவு மட்டும் தான் வயித்துக்குள்ள இருக்கும். அடுத்த ஒரு 12 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது நம்ம வயிறு காலியாக இருக்கின்றது. அந்த நேரத்துல நம்ம சூடா டீயோ, காஃபியோ குடிக்கும்போது நம்ம செரிமான மண்டலத்தை தாக்குகின்றது. இது நாளடைவில் செரிமான கோளாறு, அசிடிட்டி இது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் உங்க உடம்பும், வயிறும் சரியில்ல அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஓடவே ஓடாது. மனசு நிம்மதி இருக்காது. இதனாலும் உங்களுக்கு மனக்கஷ்டம் வரும். உடல் உபாதைகளால் உங்களால் பொருள் கஷ்டமும் ஏற்படும். இதை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்ததும் நல்ல பெரிய கிளாஸ் ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணீர் குடிங்க. உடம்புக்கு காலைல எழுந்ததும் தண்ணீர் நீங்க குடுத்தாலே போதும். உங்க உடம்பு அவ்ளோ சந்தோஷப்படும். உடல்ல உள்ள உறுப்புகள் அனைத்தும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு பிறகு நீங்க எழுந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்ச பிறகு ஒரு 1 மணி நேரம் கழித்தாவது நீங்க சூடான டீயோ, காஃபியோ பருகிக் கொள்ளுங்கள். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறிப்பா பெண்கள், பள்ளி மாணவ, மாணவிகள் செய்யக்கூடிய விஷயம். "ஐயோ! காலைல லேட் ஆயிடுச்சு. அதனால காலைல சாப்பிட வேணாம். சாப்பாட ஸ்கிப் பண்ணிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவை தவிர்ப்பது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மோசம். ஒரு நாள் முழுவதும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு காலையில உணவு கட்டாயம் அவசியம். அதுவும் சத்தான உணவுகள் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும். கண்டிப்பா காலை உணவை ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது. இதை தவிர்ப்பதனால் கண்டிப்பா உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, பெண்கள் எந்த வீட்ல காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் பட்டினியாக இருக்கிறார்களோ, அந்த வீட்டில் கண்டிப்பா மகாலட்சுமி குடியேற மாட்டாள். என்னங்க சொல்றீங்க? நாங்கலாம் வருஷத்துல ஒரு தடவ வெள்ளிக்கிழமைலாம் காலைல சாப்பிட மாட்டோம். கோயில் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். அப்ப எங்களுக்கும் கஷ்டம் வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் விரதம் இருக்கிறது கடவுளுக்காக இருப்பது. அதாவது வாரத்துல 1 நாள், மாசத்துல 1 நாள் இருப்பது எந்த தவறும் இல்லை. நான் தினமுமே காலையில சாப்பிட மாட்டேங்க. நான் கடகடன்னு வேலைய முடிக்கணும், 10 மணிக்கு வேலைக்கு போணுங்க அப்படின்னு சொல்லி காலை உணவை தவிர்த்து கொண்டே இருக்கும்போது, கண்டிப்பா அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். மற்றும் ஆன்மீகத்திலும் பெரிய நாட்டம் ஏற்படாது. எந்த ஒரு விஷயத்திலும் முழு ஈடுபாடுடன் செய்ய முடியாது. அதனால் கண்டிப்பா அவர்கள் வீட்டில் கஷ்டம் வரும்.
பொதுவா எந்த ஒரு தெய்வமுமே நீ பட்டினியா இருந்து தான் என்ன கும்பிடணும் அப்படின்னு எந்த தெய்வமும் யாரையுமே வற்புறுத்தல. இதற்கான எந்த சான்றுகளும் நம்ம முன்னோர்கள் நமக்காக வலியுறுத்தல. இது அனைத்துமே தங்களின் மனதை பொறுத்தது தான். நீங்க இந்த தெய்வத்திற்கு உண்மையா விரதம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது கேட்கும் அந்த கடவுளுக்கு. நீங்க பட்டினியா விரதம் இருந்தா தான் கேட்கும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. 4வது தவறு மிக மிக முக்கியமான தவறு. இது அநேகரும் செய்யக்கூடிய தவறு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்ததுமே அலைபேசியை பார்ப்பது. அலாரம் அடிச்சது, அந்த அலாரத்த ஆஃப் பண்ண போறேங்க. அப்படியே ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். அத பார்ப்போம், இத பார்ப்போம். அதுவும் நம்ம வீட்ல நம்ம சாதாரணமா வேலை எல்லாத்தையும் நம்முடைய நேரங்களை திருடக்கூடியவன் இந்த அலைபேசி. ஆனா இந்த ஒரு 5 நிமிஷம் அலைபேசியை எடுத்தா மட்டும் எப்படி நேரம் செல்லு பார்த்துட்டு உட்காரலாம்னே தெரியாது. ஆனா 1 மணி நேரம் ஆச்சுங்க. நம்மை அறியாமலேயே எல்லா வேலையும் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அரக்க பறக்க வேலை பார்க்கறது. இது அனைத்தையுமே தவிர்த்துக் கொள்ளுங்கள். மொபைல் பார்க்கவே கூடாதுன்னு சொல்றீங்களாங்க? பாருங்க. உங்க வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அந்த காலத்துல எஃப்எம் இருந்துச்சு. பாட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே அடுத்து தங்களுடைய வேலைகளும் நடந்து கொண்டு தான் இருந்தது. அதேபோல உங்களுடைய வேலைகளுக்கு பாதிக்காதவாறு ஏதேனும் ஒரு பயனுள்ளதாக உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை சந்தோஷப்படுத்த, மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அலைபேசியில் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தவறு என்பது நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. நம்மை அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதனால இந்த அறியாமல் செய்யக்கூடிய 4 தவறையும் ஒருபோதும் செய்யாமல் இருந்தாலே அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.